கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி நம்ம ஏசப்பட்ட கேட்போமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, எங்களோடு கூட பேசுங்க ராஜா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். எடுத்து வாசிப்போம். யோபு 42 8 வசனத்தோடு வாசிப்போம். யோபு 42 8. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். இந்த இடத்துல யோபு பக்தனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், பா நீ என்ன பண்ணல, நிதானமாய் என்ன பண்ற, நீ பேசல அப்படின்னு சொல்லி அந்த யோபுனுடைய சிநேகிதரை பார்த்து ஆண்டவர் சொல்றார். நம்ம வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்தில், நம்ம இருக்கிற இடத்துல என்ன பண்ணுற ஆண்டவர், நீங்கள் செய்கிறதில்ல வாழ்க்கையில நிதானமாய் செயல்படுங்க. ஆமாம், நிதானம் தவறிட்டா எல்லாமே என்ன பண்ணும், அது தடம்புறின்றோம். ஆனால் அதை நிதானமாக செய்யும் பொழுது, அது எந்த காரியமாக இருந்தாலும், அது ஊழியமாக இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும், அது படிப்பாக இருந்தாலும், அது வண்டி ஓட்டுற காரியமாக இருந்தாலும், ஆமாம், அது எந்த விதமான காரியங்களாக இருந்தாலும் நம்ம நிதானமாய், ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறான். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நம்ம நிதானமாய் பேசும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், அப்போ நம்மளை என்ன பண்ணுவாங்க, மற்றவங்க பயப்படுவாங்க. ரெண்டாவது காரியம், சரியாக அவங்க நிதானித்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஆமென் நம்ம சொல்லுவாங்க. இப்போ நம்ம நிதானமாக பேசாதனால இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, தேவனிடத்துல என்ன பண்ணல, அவங்க நிதானமாக பேசலைன்னு சொல்லி ஆமாம் இங்கே இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த யோபு பக்தன், இந்த தேவனுடைய தாசனாகிய இந்த யோபு என்ன பண்ணுறான், எத்தனையோ பேர் அவன் பிரச்சனையில் இருக்கான், போராட்டத்தில் இருக்கிறான், பயங்கரமான காயத்தில் இருக்கிறான். யாராவது ஆறுதல் சொல்ல வருவான்னு பார்த்தோன்னா, அவனை ரொம்ப காயப்படுத்துறது தான் அவனை என்ன பண்ணுறாங்க, அவனுடைய ஃப்ரெண்ட்ஸு தான் அவனை என்ன பண்ணுறாங்க, அவனை காயப்பட. ஒருவேளை அவன் என்ன பண்ணுவான், தயவுசெய்து என்ன பண்ணு, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவன் என்ன பண்ணுறான், நிதானமாய் அவங்க இடத்துலடான் அவளை பதில் சொல்லி அந்த இடத்துல அனுப்புகிறதை நாம் பார்க்கணும். எந்தவித கோவப்படாதபடிக்கு அந்த இடத்துல நம்ம நிதானமாய் அதை சரியாய் பகுத்து பேசுகிறதை பார்க்கணும். அந்த இடத்துல தேவன் இதுக்காகவே நான் என்ன பண்ணுவேன், யோபுவை நான் ரெட்டத்தனையாய் ஆஸ்வதிப்பேன் சொல்லி ஆண்டவர் பாருங்க, யோபு முகத்தை பார்த்தார் என்று அதில் நிக்கிற வசனம் பார்த்தீங்கன்னா 9 வசனம் சொல்லுது, கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள், அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். கர்த்தர் யோபு முகத்தை பார்த்து 10 வசனம் சொல்லுது, யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அப்போ நிதானமாக பேசுகிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, மற்றவர்களுக்காக அவங்க ஜெபம் பண்ணுற நபராக இருப்பாங்க. மற்றவருடைய காரியங்களை அவங்களை அறிந்து கொண்டு என்ன பண்ணுவாங்க, ஆமாம் அந்த காரியத்தை குறித்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுவாங்க. இந்த நாளில் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமே சோதரம், ஒருவேளை உங்கள் கணவனை குறித்து நீங்கள் புரியாமல் இருக்கலாம், நிதானமாக பேசாமல் இருக்கலாம், இல்லை உங்கள் மனைவியை குறித்து நிதானமாக பேசாமல் புரிந்து கொள்ளாமல்படி வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். சில உங்கள் பிள்ளைகளை குறித்து சரியான நிதானமாக பேச முடியல, அவங்கள நான் டக்குன்னு திட்டிடுறேன். ஒருவேளை வேறு ஸ்தலத்தில் நிதானம் பேச நான் எரிச்சலேருந்து கோவப்பட்டு பேசுகிறேன். ஆனால் பல இடங்களில் என்ன பண்ணுறோம், நாம் அந்த உறவுகளை நாம் என்ன பண்ணோம், அதை தக்க வைத்துக் கொள்ள முடியும். இந்த இடத்துல இந்த யோபுவை ஆண்டவர் பாருங்கள், சோத்திரம், நல்ல ஆண்டவர், நல்ல ஒரு தேவ சமூகத்தில் என்ன பண்ணுறான், அந்த தேவனுடைய வாக்கு தத்தங்களை, தேவனுடைய விசுவாசத்தை, ஆண்டவருடைய விசுவாசத்தை என்ன பண்ணுறான், அவன் பற்றி கொள்கிறான். அந்த காரியத்தில் பார்த்து ஒரு நாள் புடமிடப்பட்டு இந்த யோபு என்ன பண்ணுறான், சுத்த பொன்னாக, ஒரு தங்கமுள்ள ஒரு மனிதனாக இந்த இடத்தை திகழ்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. நாம் ஒவ்வொரு நாளும் எடுத்த உடனே சரியாக குடும்பத்தை நடத்த தெரியாது, எடுத்த உடனே ஒரு காரியத்தை வெற்றியாக செய்ய முடியாது. சில தடுமாற்றம் வரத்தான் செய்யும். ஆனால் அந்த தடுமாற்றமே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. அந்த தடுமாற்றத்திலிருந்து நம்ம எழுதும் பொழுது ஆண்டவன் நம்ம நிதானித்து நம்ம பேசும் பொழுது அதை பார்த்த நம்ம ஆண்டவர் யோபுவின் முகத்தை பார்த்தது போல இந்த காலை நேரத்திலும் நீங்கள் நிதானித்து பேசுகிறதை கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார், உங்களை கவனித்து கொண்டிருக்கிறார். நீங்கள் செய்ய போகிற தொழிலும் சரி, நீ எந்த காரியத்தை இருந்தாலும், எந்த செய்து கொண்டாலும் நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் விசேஷித்த ஞானத்தை கொடுத்து, ஏன்னா அந்த யோபு பேசினது போல ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாய் செய்வார், நிச்சயமாக செய்வார், உங்கள் பிள்ளைகளுக்கு செய்வார். யோபு பேசணும், நிதானம் எனக்கு பேசுறது, கொஞ்சம் நிதானிச்சு பேச மாட்டியா, ஆமாம் சண்டை வரக்கு நிதானிச்சு பேசாமல் நம்ம தப்புன்னு பேசி சண்டை வந்துருச்சே அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். இல்லை, அந்த நேரத்தில் அவன் என்ன பண்ணுறான், நிதானமாய் பேசி ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்று 2 மடங்கான ஆசீர்வாதத்தை
யோபு மனிதன் பெற்றுக்கொள்கிற நாம் பார்க்க முடியும். நாமும் இன்னைக்கு எத்தனை நிதானமாக பேசாமல் எத்தனையோ ஆசீர்வாதத்தை இழந்திருக்கலாம். இந்த காலை நேரத்தில் நீ நிதானமாக பேசும் பொழுது நீங்கள் இழந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நிதானமாய் பேசக்கூடிய கிருபைகளை ஞானத்தை உங்களுக்கு தந்து இந்த நாளிலே கர்த்தர் உங்களை வழிநடத்துவாராக. விசேஷமாக நிதானமாய் பேசக்கூடிய அந்த கிருபைகளை யோபுக்கு தந்த கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் தருவார். உங்கள் சிறையிருப்பையும் நிச்சயமாய் மாற்றுவார். மற்றவர்களுக்காக நீங்கள் செபிக்கும் மற்ற காரியங்களுக்காக நீங்கள் கேரெடுத்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய குடும்பத்துக்கு உங்களுடைய களஞ்சியங்களை இயேசு நிச்சயமாய் நிரப்புவார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே, யோபு நிதானமாய் பேசினான் ஆண்டவரே, ஆனால் மற்றவர்களோ நிதானமாய் பேசவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே சோதரன் நிதானமாய் பேசும் பொழுது ஆண்டவர் எத்தனையோ ஆசீர்வாதத்தை யோபு அந்த பக்தன் பெற்றுக்கொண்டது போல நாங்களும் இந்த நிதானமாய் பேசக்கூடிய அந்த கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. ஆண்டவரே, என் தாசனாகிய யோபுவை போல நீங்க பேசணும் ஆண்டவரே. நாங்கள் அப்படிப்பட்ட நல்ல கிருபையை ஆண்டவர் நாங்களும் எங்கள் நாவிலே எங்கள் வாயிலே அப்படிப்பட்ட நல்வார்த்தைகள் நிதானமாய் பேசக்கூடிய கிருபைகளை தந்து வழி நடத்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.